ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தோட்டத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ரொம்பவே கோல்ட் ஆயிட்டு இருந்துச்சா, சரி நல்லா ஒரு பூண்டு குழம்பு வச்சு சாப்பிடலாம் போல் இருந்துச்சு. நேற்று வந்து பூண்டு குழம்பு தான் வச்சுருந்தேன். சரி அதோட ரெசிபியை அவங்களோட ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. நான் என்னோடய வெர்ஷனில் சிம்பிளாக எப்படி செய்வேன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக சீரகம், மிளகு, வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கணும். கூடவே காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கின பிறகு அதுக்கப்புறமா 2 தக்காளியும் அரைஞ்சி சேர்த்துருக்கேன். நல்ல தக்காளி சுருங்கி வரும்போது பார்த்திங்கன்னா மஞ்சள், உப்பு, சில்லி பவுடர், தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு விட்டுட்டோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் நாட்டு சக்கரை கொஞ்சமாக போட்டோம்னா அந்த உப்பு, புளி, காரம் எல்லாமே பேலன்ஸ் ஆகிடும். அதோட அப்பளம் வச்சு நம்ம சாதத்தோடு சாப்பிட்டோன்னா சூப்பராக